அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரா பே அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். உண்மையிலே இந்த எக்ஸ்ட்ரா பே ஆப்பை யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியுமா? அப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பே பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது எக்ஸ்ட்ரா பே அப்படிங்கிறது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மைக்கை அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். இந்த மைக்கை நான் உங்ககிட்ட ப்ரொமோட் பண்ணுறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி இதை நான் ப்ரொமோட் பண்ணி இதே மைக் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். நீங்களும் அதை கேட்டுட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை எனக்கு கமிஷனாக கொடுப்பாங்க. இதை தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நான் எப்படி ப்ரொமோட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி மற்றவங்கள அதை வாங்க வைக்கிறது மூலமா நீங்களும் கமிஷன்ல சம்பாதிக்கலாம். உனக்கு என்னப்பா, நீ யூடியூப்ல வீடியோ போடுற, சேனல் வச்சிருக்க, அதை வச்சே ப்ரொமோஷன் பண்ணுவ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா நீ வேணா சம்பாதிக்கலாம். நமக்கெல்லாம் இது செட் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்ககிட்ட சொந்தமா ஒரு யூடியூப் சேனலோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையோ இல்ல அதர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையோ யூஸ் பண்ணி கூட உங்களால இது மூலமா சம்பாதிக்க முடியும். அவ்வளோ ஏன், வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமா கூட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல உங்களால சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்து உங்களோட வயசு 18க்கு மேல இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா பேல உங்களால ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறமா அமேசான்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டை நீங்க சேல் பண்றதா இருந்தா மட்டும் இன்னும் ஒரு சில எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணுவாங்க. மற்றபடி ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஏஜியோன்னு பாப்புலராக இருக்கக்கூடிய நிறைய ஸ்டோரோட இவங்க டைப் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதை சேல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் சேல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே இவங்க நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த லிங்கை அப்படியே ஷேர் பண்ணா கூட போதும். இதே மாதிரி மோஸ்ட் ஷேர்டு டீல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழேயும் நிறைய ரெடிமேட் லிங்கோட இருக்கக்கூடிய ப்ராடக்டே உங்களால பார்க்க முடியும். இவங்க இப்படி கொடுக்கக்கூடிய ரெடிமேட் லிங்கை மட்டும் தான் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டா ஆன்லைன்ல நீங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டோட லிங்கையும் காப்பி பண்ணி அதை மேக் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல பேஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கான அஃபிலியேட் லிங்கை உங்களாலேயே கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒரு சில கான்டெஸ்டையும் இவங்க கண்டக்ட் பண்றாங்க. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றது மூலமா கேஷ் பிரைசஸ் அப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கமிஷனு கேஷ்பேக்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோருக்குமே ஒவ்வொரு மாதிரியான பெர்சன்டேஜ்ல கமிஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ஸ்டோரை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரி ப்ராடக்ட்டுக்கும் எந்த அளவுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருப்பாங்க. நீங்க சோஷியல் மீடியால கண்டென்ட் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க அந்த மாதிரிலாம் இல்லாம உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் மூலமா தான் அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்கோட சேர்த்து அதோட இமேஜஸ் அப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்னு எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அந்த லிங்கையும் அந்த இமேஜையும் பார்த்த உடனே கிளிக் பண்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க ஷேர் பண்ணிருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ண ஒரு யூசர் அந்த ப்ராடக்டை அவரோட கார்ட்ல ஆட் பண்ணிருக்கணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அவரு எந்த விதமான கூப்பன் சைட்டையோ இல்ல பிரைஸ் கம்பரிசன் சைட்டையோ விசிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த யூசர் நீங்க அனுப்பிச்ச ப்ராடக்டை ஒரு கூப்பனையோ இல்ல கிஃப்ட் வவுச்சரையோ யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அந்த கூப்பனோ கிஃப்ட் வவுச்சரோ எக்ஸ்ட்ரா பே மூலமா அவருக்கு கிடைச்சதா இருக்கணும். மற்றபடி அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூப்பனையோ கிஃப்ட் வவுச்சரையோ யூஸ் பண்ணி அவர் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த விதமான கமிஷனையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ரூல்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பெசாட்டி நம்மளே ஒரு அஃபிலியேட் லிங்கை கிரியேட் பண்ணி அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளே ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்க அப்படி பண்றப்போ உங்களுக்கு எந்த விதமான கமிஷனையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம பல்க் ஆடுறப்போ உங்களுக்கு எந்த விதமான கமிஷனையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்மளே லிங்கை கிரியேட் பண்ணி நம்மளே பர்ச்சேஸ் பண்ணாதானே பிரச்சனை. நம்ம பெசாட்டி லிங்கை மட்டும் கிரியேட் பண்ணுவோம், அதை ஒரு கிரியேட்டர்கிட்ட கொடுத்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிடலாம்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் பண்றதா இருக்கட்டும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், கூகுள்ல போயிட்டு ஆட்ஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணி ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த விதமான கமிஷனும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட ஐடியை பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களோட அஃபிலியேட் லிங்க் மூலமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேலையும் இவங்க லைவ் ட்ராக்கிங் மூலமாக ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி அதை உங்களோட அக்கௌண்ட்டில் பெண்டிங் அப்படிங்கிற மார்க்கோட அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர் அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்டை அவருக்கு சேல் பண்ணியிருக்கக்கூடிய ரீட்டெய்லர் இது ஒரு குவாலிஃபைடு டிரான்சாக்ஷன் சொல்லணும். அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு 90 நாள் இல்லை அதுக்கும் மேலேயே டைம் ஆகலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இந்த பிளாட்ஃபார்மை பற்றி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமாக இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வச்சிங்க அப்படின்னா அப்படி உங்கள் மூலமாக இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 10% வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டோருக்குமே ஃபிளாட்டா 10% அப்படிங்கிறத இவங்க ரெஃபரல் இன்கமா கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு ஸ்டோருக்குமே ஒவ்வொரு மாதிரியான பெர்சன்டேஜ் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5%, மீஷோக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1% மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பெர்சன்டேஜில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் தான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக கொடுப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேரை வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி ரெஃபர் பண்ணவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது ஒரு பெர்சன் மூலமா மேக்சிமமா ஒரு மாசத்துக்கு 2500 ரூபாய் வரைக்கும் தான் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த 10 பேர் மூலமா அதிகபட்சமா உங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் தான் ஒரு மாசத்துக்கு ரெஃபரல் இன்கமா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்த விட சூப்பரான ஏர்னிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா பே அட்வைசர். இந்த ஆப்ஷன்ல நீங்க எந்த ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட்டையும் சேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக டிஜிட்டல் ஃபினான்ஷியல் ப்ராடக்டை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா நீங்க சேல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டையோ பேங்க் அக்கௌண்ட்டையோ டிமட் அக்கௌண்ட்டையோ இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணி அதை அவரை வாங்க வைக்கிறது மூலமா நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி பிசிக்கல் ப்ராடக்டை சேல் பண்றதை விட அதிகமான கமிஷனை இந்த மாதிரியான டிஜிட்டல் ஃபினான்ஷியல் ப்ராடக்டை சேல் பண்றது மூலமா நாங்க உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ப்ராடக்டை சேல் பண்ற மாதிரிலாம் இல்லாம இங்க நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய கமிஷன் அமௌண்ட்டை உடனே உங்களுக்கு கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷன் அமௌண்ட்டை ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் நீங்க பார்த்து கவனமா பண்ணி கொடுத்தா போதும். நீங்க இப்படிலாம் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வித்ரா பண்றதா இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் 99 ரூபாயாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷன் அமௌண்ட் எல்லாத்தையுமே கரெக்டா இவங்க கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு இதோட ரிவ்யூஸை நான் பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்குமே ஒரு சிலரோட கமிஷனை இவங்க ப்ராப்பரா ட்ராக் பண்றது இல்லை. அதோட மட்டும் இல்லாம இவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்கக்கூடிய அந்த கமிஷன் அமௌண்ட்டோட கம்மியான அமௌண்ட்டை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ரிவ்யூஸை என்னால் படிக்க முடிஞ்சது. இந்த ரெண்டு விஷயங்களுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் ப்ராடக்டை சேல் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மெத்தட் தான். ஆனால் அப்படி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்கள் எந்த ப்ராடக்டை சேல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாகவே நீங்கள் அதை பண்ண முடிஞ்சா அப்படி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒருவேளை அந்த அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக உங்களால் ப்ராடக்டை சேல் பண்ண முடியாமல் போகுதுன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா பே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் ப்ராடக்டை சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்கல் ப்ராடக்டை சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை எக்ஸ்ட்ரா பே வழியாக சேல் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதோட மட்டும் இல்லாமல் என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்டோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ரெஃபரல் இன்கம்காக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணாமல் உண்மையிலே நீங்கள் எக்ஸ்ட்ரா பேயை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணி கமிஷன் ஏர்ன் பண்ணியிருந்தா மட்டும் அதை இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டா?